அண்ணா, நீ தாத்தாவை சந்தேகித்து கடுமையாக பேசியது மிகவும் தவறு. மாமா, தாங்கள் என்ன நினைக்கின்றீர்? ஒரு வகையில் சரி, இன்னொரு வகையில் தவறு. விளங்கவில்லையே. நீ பீஷ்மரை சந்தேகித்து இப்படி அடிக்கடி கடிந்து கொண்டால்தான் அவர் தன்னை நிரூபிக்க கடுமையாக யுத்தம் செய்வார். பாண்டவ சேனையை அழித்தொழிப்பார். ஆகவே நீ பேசியது சரி. எதனால் அண்ணன் பேசியது தவறு? உன் அண்ணனின் பேச்சு சமயத்தில் அளவுக்கு மிஞ்சி விடுகிறது. பீஷ்மரின் தன்மானத்தை சுட்டு விடுகிறது. அது போன்ற தருணத்தில் பீஷ்மரின் வாள் உன் அண்ணனின் கழுத்திற்கு வர வாய்ப்புள்ளது. இப்போது புரிகிறதா நான் எதனால் தவறு என்றேன் என்று? எனில் தாத்தா அண்ணனை கொன்று விடுவாரா? யாருக்கு தெரியும்? பீஷ்மரின் தன்மானம் பறிபோனால் என்ன நடக்குமோ? அண்ணா, தாத்தாவிடம் பேசும்போது சற்று எச்சரிக்கையாகவே பேசு. இல்லையேல் உன் தலை மண்ணில் உருண்டோட வாய்ப்புள்ளது. அதனால் சற்று பொறுமை காப்பது நன்மை அளிக்கும். மாமா, தாத்தா மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் மனதில் பாண்டவர்கள் மீது அதீத பாசம் பொங்குவதாக எனக்கு தோன்றுகிறது. அவர் நமக்கு வெற்றியை ஈட்டித் தருவார் என்ற நம்பிக்கை இல்லை. துரியோதனா, நம்பி பொறுப்பை கொடுத்தாயிற்று. இப்போது இப்படி பேசுவது முறையல்ல. என்ன யோசிக்கிறாய் துரியோதனா? மாமா, எப்படியாவது தாத்தாவை அகற்றிவிட்டு அந்த இடத்திற்கு என் நண்பனை கொண்டு வந்து விட்டால் நமக்கு வெற்றி சர்வ நிச்சயம் அல்லவா? அப்படி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அப்படி செய்தால் இந்த 11 அக்ரோணிகளும் நமக்கு கட்டுப்படாது. இன்று சல்லியன் முதல் பகதத்தன் வரை நமக்கு கட்டுப்பட்டு நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் நமக்கு கட்டுப்பட்டு நிற்கவில்லை. பிதாமகரின் பராக்கிரமத்திற்கு கட்டுப்பட்டு நிற்கிறார்கள். அதை மறந்து விடாதே. எனில் தாத்தா நமக்கு வெற்றியை ஈட்டித் தருவார் என்கிறீர்களா? அதையும் உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அவருக்கு பாண்டவர் மீது அளவு கடந்த பாசம் இருப்பது என்னவோ உண்மைதான். இப்போது நாம் என்னதான் செய்வது? எப்படி தாத்தாவை யுத்த களத்தை விட்டு அகற்றுவது? எனது நண்பன் கர்ணனை யுத்த களத்திற்குள் கொண்டு வருவது? அந்த கவலை உனக்கு வேண்டாம். இது குறித்து உன்னை விட நம் சத்ருவான கிருஷ்ணனே அதிகம் சிந்தித்துக் கொண்டிருப்பான். எனக்கு இது புரியவில்லையே மாமா. நமக்காக ஏன் அவன் சிந்திக்க வேண்டும்? நமக்காக அல்ல, பாண்டவர்களின் வெற்றிக்காக. அது நமக்கு சாதகமாகும். கொஞ்சம் புரியும்படிதான் கூறுங்களே. பீஷ்மர் யுத்த களத்தில் இருக்கும் வரை பாண்டவர்களுக்கு வெற்றி என்பது சாத்தியமில்லை. ஆகவே பீஷ்மரை எப்படி யுத்த களத்தை விட்டு அகற்றுவது என்பது பற்றி கிருஷ்ணன் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருப்பான். ஆகவே அந்த கவலை நமக்கு வேண்டாம். மாமா, நீங்கள் கூறுவதும் சரிதான். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். கேள்மர் மகனே. தாத்தாவும் கர்ணனும்
ஒரே நேரத்தில் நமக்காக யுத்தம் செய்ய வாய்ப்பே இல்லையா? அதற்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பேராசை கூடாது. நான்காம் நாள் யுத்தம் தொடங்கியது. பாண்டவ சேனைகள் சந்திரவியூகத்தை அமைத்திருக்கிறார்கள். அதை உடைக்கும் சித்தத்தோடு பீஷ்மர் கருட வியூகம் வகுத்து கௌரவ சேனையை அணிவகுக்க செய்திருக்கிறார். சங்கநாதம் முழங்குகிறது. பெரும் சமுத்திரம் இரண்டு மோதிக்கொள்வது போல் இரண்டு படைகளும் மோதிக்கொள்கின்றன. இன்னொரு பக்கம் தர்மரும் விகர்ணனும் கடுமையாக சண்டையிடுகின்றனர். பீஷ்மரோடு இன்று பீமனும் யுத்தம் செய்கிறான். அதை காணும்போது இரண்டு இமயம் மோதிக்கொள்வது போல தோன்றுகிறது. சாத்தியாகியோடு விகர்ணன் கடுமையாக சண்டையிடுகிறார். இப்போது பீஷ்மர் யாரோடு யுத்தம் செய்கிறார்? இதுவரை பீமனோடு யுத்தம் செய்து கொண்டிருந்த பீஷ்மர்
இப்போது அர்ஜுனனோடு கடுமையாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கௌரவ சேனையும் பாண்டவ சேனையும் ஒன்றுக்கொன்று குறைவில்லாமல் உக்கிரமாக சண்டையிட்டுக் கொள்கின்றனர். அடே துச்சாதனா, இன்று நீ ஒழிந்தாயடா. பீமா, இன்று உன் குருதியை ருசிக்காமல் விடமாட்டேன். உன் குருதியை நான் ருசிக்கிறேனா இல்லை என் குருதியை நீ ருசிக்கிறாயா என்று யுத்தத்தின் இறுதியில் தானடா தெரியும். மானமிழந்தவனே, முதலில் என்னுடன் யுத்தம் செய்யடா. பெண்மையை பங்கப்படுத்திய நீயே மானமிழந்தவன். உன் கதையை இப்போதே முடிக்கிறேன் பார். தம்பி துச்சன்னகா, அண்ணா, உடனே துச்சாதனன் இருக்கும் இடத்திற்கு செல். அவன் பீமனிடம் வகையாக சிக்கிக் கொண்டிருக்கிறான். அவனை காப்பாற்று. இதோ செல்கிறேன் அண்ணா. ஏய் பீமா, என்னை வென்றுவிட்டு பிறகு என் அண்ணனோடு யுத்தம் செய். ஆடா. ஏய்.
சஞ்சயா, திடீரென ஏன் மௌனமாகிவிட்டாய்? அங்கே அங்கே யுத்த களத்தில் என்னதான் நடக்கிறது? அரசே, யுத்த களத்தில் பீமன் விமன் பீமன் பீமன் என்ன செய்தான்? என் மகன் துரியோதனனை என்ன செய்தான்? என் மகன் துச்சாதனனை என்ன செய்தான்? அவர்கள் இருவருக்கும் எதுவும் நேரவில்லை. பிறகு யாருக்கு என்ன நடந்தது கூறு சஞ்சயா. பீமன் தங்கள் மைந்தர்கள் 8 பேரை கொன்றுவிட்டான். ஐயோ! தெய்வமே! சஞ்சயா, சஞ்சயா, என்ன சொல்கிறாய்? அவர்களை காக்க யாருமே முன்வரவில்லையா? இல்லை, துச்சாதனனை காக்க சென்றவர்கள் பீமனின் கையால் மடிந்து போனார்கள். ஐயோ கதாரி. சஞ்சயா, அங்கே பிதாமகர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர் ஏன் என் புத்திரர்களை காக்க முன்வரவில்லை? இல்லை, அதற்கு சூழல் இடம் கொடுக்கவில்லை. பிதாமகர் அர்ஜுனனோடு கடுமையாக யுத்தம் செய்து கொண்டிருந்தார். எனில் குலகுருக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் வெகு தூரத்தில் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். ஐயோ! என் செல்வங்களே! அரசி, அரசியாரே, யுத்தத்தில் சத்திரியர்கள் மரணிப்பது யதார்த்தம். குருஷேத்திர யுத்த களத்தில் மடிந்த உங்கள் புத்திரர்கள் பேறு பெற்றவர்கள். வீர சொர்க்கம் அடைவார்கள். சாந்தி அடைக. திரௌபதி, திரௌபதி, இன்று துச்சாதனன் என்னிடம் வந்து வகையாக சிக்கிக் கொண்டான். அப்படியா? எங்கே அந்த கொடியவனின் குருதி? என் கூந்தலில் பூச அந்த நீசனின் குருதி எங்கே? என்னை ஏமாற்றி விட்டீர்கள் அரசே, ஏமாற்றி விட்டீர்கள். திரௌபதி, ஆவேசம் வேண்டாம். அந்த கயவன் இன்னும் என் கரத்தால் மடியவில்லை. இன்று என்னிடமிருந்து உயிர் தப்பி ஓடிவிட்டான். இதுதான் தாங்கள் எனக்கு கொண்டு வந்த நல்ல செய்தியா அரசே? நிச்சயம் நீ அகமகிழும் செய்தி இருக்கிறது திரௌபதி. எனில் அந்த கொடியவன் துரியோதனன் மடிந்தானா? இல்லை திரௌபதி, ஆனால் அதற்கான அறிகுறி இன்று தெரிந்துவிட்டது. துரியோதனன் தம்பிகள் 8 பேரை இன்று என் கரத்தால் கொன்று வீழ்த்தினேன். அரசே, எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. தாங்கள் என் சபதத்தை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. திரௌபதி,
4 நாள் யுத்தம் தான் முடிந்திருக்கிறது. அதற்குள் நான் கௌரவர்களில் 8 பேரை கொன்றுவிட்டேன். நிச்சயம் விரைவில் அந்த துச்சாதனனின் நெஞ்சை பிளப்பேன். அவன் குருதி கொண்டு உன் கூந்தலை கழுவுவேன். அந்த துரியோதனனின் தொடையை பிளப்பேன். உன் சபதத்தை நிறைவேற்றுவேன். அரசே, தீயாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என் மனம். எரிவது என் மனம் மட்டுமல்ல, பெண் இனத்தின் ஒட்டுமொத்த மனம். அதை தணிக்க வேண்டியது, எரியும் அந்த பெண் குலத்தின் தீயை அணைக்க வேண்டியது தங்களின் கரத்தில்தான் உள்ளது. மறந்து விடாதீர்கள். திரௌபதி, கவலை கொள்ளாதே. உன் சபதம் நிச்சயம் நிறைவேறும். அந்த கணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பெண் குலம் சந்தித்த இழுக்கை துடைத்தெறியும் அந்த காலம் வந்துவிட்டது. அதற்கு அச்சாரமாக இன்று 8 பேரின் உயிரை பிடித்து வந்திருக்கிறான் உன் கணவன் பீமன். துரியோதனா, நீ மாவீரன். யுத்தத்தில் இறந்த உன் சகோதரர்களுக்காக நீ கண்ணீர் விடுவது அழகல்ல. நிறுத்துங்கள் உங்கள் வியாக்கியானத்தை. என் சகோதரர்கள் கொல்லப்படுவதை தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பதுதான் அழகோ? துரியோதனா, கோபத்தில் மதியிழந்து பேசாதே. அர்ஜுனனிடம் யுத்தம் செய்து கொண்டிருந்த நான் எப்படி அங்கு வந்து உன் சகோதரர்களை காப்பாற்ற முடியும்? வெற்று ஜம்பம் உங்கள் பேச்சு. உண்மையில் கௌரவர்கள் 8 பேர் மாண்டதும் என்ன செய்தீர்கள்? அதன் தாக்கம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த அர்ஜுனனை போர்க்களத்தில் கொன்றிருக்க வேண்டும் அல்லவா? நான் பாண்டவர்களை கொல்வதில்லை என்று முன்பே உனக்கு நிபந்தனை விதித்ததை மறந்துவிட்டாய் போல் இருக்கிறது. பிதாமகரே, தாங்கள் பாண்டவர்களையும் கொல்ல மாட்டீர்கள், கௌரவர்களையும் காப்பாற்ற மாட்டீர்கள் எனில் தாங்கள் யுத்தம் புரிவது யாருக்காக பிதாமகரே? பாண்டவர்களுக்காகவா இல்லை கௌரவர்களுக்காகவா? சகுனி, உன் குதர்க்கமான கேள்விகளுக்கெல்லாம் என்னால் இப்பொழுது பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. கூறத்தான் வேண்டும் தாத்தா, பதில் கூறத்தான் வேண்டும். பரசுராமரின் சீடர், சந்தனு மாமன்னரின் ஒரே நேரடி வாரிசு, அத்தினாபுரத்தின் காவலர், கங்கையின் மைந்தர் என்றெல்லாம் இந்த உலகம் உங்களை போற்றிக் கொண்டிருக்கிறது. தாங்கள் கண்ட யுத்தகலத்தை இந்த உலகில் எவரும் கண்டதில்லை என்று குருவம்சம் கொண்டாடுகிறது. ஆனால் நான் கண்டது என்ன? ஒன்றுக்கும் உதவாத அந்த சிறுவன் ஸ்வேதனை தவிர்த்து இந்த யுத்தகலத்தில் உங்களால் எவரையும் கொல்ல முடியவில்லையே. கொல்ல முடியவில்லையா இல்லை கொல்ல விரும்பவில்லையா என்று புரியவில்லையே துரியோதனா. சகுனி, எரியும் கொள்ளியில் எண்ணெய் வார்க்காதே. குலகுருவே, மாமா கூறியதில் என்ன தவறு இருக்கிறது? தாங்கள் தனுர்வேதத்தை உலகிற்கே போதிக்கும் துரோணாச்சாரியார். ஆனாலும் என்ன பயன்? தாங்கள் உயிரோடு இருக்கும் போதே கௌரவர்கள் கொல்லப்பட்டனரே. நாட்டின் இளவரசர்களை காப்பதை தவிர்த்து எந்த பேடியுடன் யுத்தம் செய்து கொண்டிருந்தீர்? துரியோதனா, நான் கேட்கும் கேள்வியில் என்ன தவறு இருக்கிறது ஆச்சாரியாரே? இன்னொருவரும் பெயருக்கென இருக்கிறார், கிருபாச்சாரியார். அவர் அஸ்திர சஸ்திரங்களில் நிகரற்ற ஞானம் படைத்தவர் அவர் என்பதும் உண்மைதானா? துரியோதனா, அவரும் முன் வெற்றிக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது சத்தியமான உண்மை. எது உண்மை? அவர் புல்லில் பிறந்ததினால் அவருடைய வீரமும் புல்லென அருகியதோ? துரியோதனா, நாவடக்கத்துடன் பேசு. துரியோதனா, கோபத்தில் உன் வார்த்தைகள் எல்லையை மீறுகிறது. நான் சொல்வதை கேள்.
பாண்டவர்கள் தேவர்களின் அம்சம் பொருந்தியவர்கள். மேலும் பரந்தாமன் கிருஷ்ணன் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறான். நீ நினைப்பது போல் பாண்டவர்களை அவ்வளவு சுலபமாக போரிலே வென்றுவிட முடியாது. ஆனால் வெல்ல வேண்டும். அதற்கு நாம் இப்படிப்பட்ட விலைகளை கொடுத்துத்தான் தீர வேண்டும். எனில் இந்த 4 நாள் போரில் நீங்கள் கொன்றவர்களை தான் வீரர்கள் என்று ஜம்பம் பேசி தெரிந்தீர்களோ? இல்லை, எங்களை நாங்கள் புகழ்ந்து கொள்ளவும் இல்லை, ஜம்பம் பேசிக்கொள்ளவும் இல்லை. எங்களை புகழ்ந்து பேசியதும் நீதான், இப்பொழுது எங்களை இகழ்ந்து பேசுவதும் நீதான். நண்பனே துரியோதனா, உன் தம்பிகளை கொன்றதற்கு நாளை நான் வஞ்சம் தீர்க்கிறேன். நண்பா, கர்ணா, என் சகோதரர்கள் உயிரிழந்து கிடப்பதை பார். அந்த பீமன் உன் தம்பிகளை கொல்லும் வரை நீங்கள் அத்தனை பேரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நண்பா, நான் மட்டும் உன்னுடன் இருந்திருந்தால் அந்த பீமன் உன் தம்பிகளை நெருங்க விட்டிருப்பேனா? நான் பொறுமை காத்தது போதும். நாளையே நீ யுத்தத்திற்கு வர வேண்டும். நீ சொன்னால் ஆயிற்றா? என் வருகையை முடிவு செய்யும் உரிமைதான் உன்னிடத்தில் இல்லையே. துரியோதனா, கர்ணனை யுத்தத்திற்கு கொண்டு வர எப்படியாவது பீஷ்மரிடம் இப்போதே அனுமதி வாங்கிவிடு. இல்லையேல் நம் அழிவை யாராலும் தடுக்க முடியாது. தாத்தா, நான் சொல்வதை ஒரு கணம் கேளுங்கள். என்ன துரியோதனா, என்னை தூற்றுவதற்கு இன்னும் ஏதேனும் மீதம் இருக்கிறதா? நாளை போர்க்களத்திற்கு கர்ணனை அழைக்க விரும்புகிறேன். அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும். அது நான் உயிரோடு இருக்கும் வரை நடக்காது. தாத்தா, துரியோதனா, எனக்கு சொல்லும் செயலும் ஒன்றுதான். அது என்றும் பிறழாது. ஆ. ஐந்தாம் நாள் யுத்தம் தொடங்க இன்னும் சில கணங்களே உள்ளன. நிமிர்ந்து நிற்கிறது கௌரவ சேனை என்று பீஷ்மாச்சாரியார் கௌரவ சேனையை மகர வியூகத்தில் அமைத்திருக்கிறார். பருந்து வடிவிலான சேன வியூகத்தை அமைத்திருக்கிறார் பாண்டவ சேனையின் தளபதி திருஷ்டத்யும்னன். அர்ஜுனனின் ரதம் அஸ்வத்தாமன் இருக்கும் இடம் நோக்கி விரைகிறது. 2 மதத்த யானைகள் மோதிக்கொள்வது போல் யுத்தம் செய்கிறார்கள் இருவரும்.
இன்னொரு பக்கம் கிருபருக்கும் அபிமன்யுவிற்கும் கடுமையான வில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வானத்தில் சீறிப்பாயும் வானங்கள் வான வேடிக்கைகள் போல தோன்றுகிறது. சஞ்சயா, என் மனம் துரியோதனனையே வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அவன் எங்கே, யாரோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான்? அடைய துரியோதனா, என்னோடு யுத்தம் செய்யடா. இன்று உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். அடே சாத்தியாகி, யார் கதை முடிகிறது என்று எப்போது தெரிந்துவிடும். எடு உன் கதையை. இறங்கி வா. துரியோதனன் இன்று சாத்தியாகியோடு ஆக்ரோஷமாக வேங்கை போல யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஏய் சாத்தியாகி, முதலில் என்னை வென்றுவிட்டு பிறகு என் சக்கரவர்த்தியுடன் யுத்தம் செய்ய அருகதை பெறு. நீங்கள் செல்லுங்கள், இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். வந்து விட்டாயா பூரி சிரவஸ்? உன்னோடு மோதும் இந்த பொன்னான நாளுக்காகத்தான் காத்திருந்தேன். இன்று உன் குலத்தையே நாசம் செய்து விடுகிறேன் பார். அழியப் போவது உன் குலமா இல்லை என் குலமா என்று இப்பொழுது தெரிந்து விடுமடா. உன் தந்தைக்காக உன் தாத்தா சினி என் தந்தையை அவமதித்ததை என் தந்தை இன்று வரை மறக்கவில்லை. அந்த அவமானத்தை கூறி கூறி உன் குலத்தை அழிக்கவே என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார் என் தந்தை. அன்றைக்கு கிருஷ்ணனின் தாய் தேவகியை மணக்கும் எண்ணத்தோடு என் தந்தை அங்கு வந்திருக்கிறார். ஆனால் வசுதேவருக்காக பெண் கேட்டு உன் தாத்தா அங்கு வந்திருக்கிறார். பெண் கேட்டு வந்த என் தந்தையை சோமதத்தருடன் யுத்தம் செய்து தோற்கடிக்கவும் செய்திருக்கிறார். அத்தோடு விட்டிருந்தால் அது வெறும் யுத்தமாக போயிருக்கும். ஆனால் உன் தாத்தா என் தந்தை சோமதத்தரின் தலையை தரையிலிட்டு மிதித்து அவமானப்படுத்தி இருக்கிறார். அந்த அவமானத்தை சுமந்து கொண்டு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் தந்தை. அதற்கு இன்று நான் வஞ்சம் தீர்க்காமல் விட மாட்டேன். இன்று நீயும் உன் தந்தையைப் போல் அவமானப்படப் போகிறாய். பூரி சிரவசே, என் தந்தையோடு மோதாதே, என்னோடு மோதிப்பார். என் எண்ணம் நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது. வா சாத்தியாகி மகனே, வா. அடே சாத்தியாகி, என்னோடு வந்து மோதலா, வா யுத்தம் செய். வருகிறேனடா, வா. மகனே, போலீஸ்ரவா.
மகனே பலே! அரசே, சாத்தியாகியின் 10 புதல்வர்களையும் பூரிசிரவஸ் கொன்று குவித்து விட்டான். பலே பலே நண்பா, உன் வீரம் இன்று வைரம் போல் ஜொலிக்கிறது. உனது வீரத்தை பாராட்ட வார்த்தைகளே கிடையாது. சாத்தியாகி அர்ஜுனனின் பிரியத்திற்குரிய சீடனாயிற்றே, கிருஷ்ணனின் சாரதி ஆயிற்றே. சாத்தியாகி ஒருமுறை கலிங்க தேசத்தில் போர் தொடுத்த போது அந்த தேசமே அழிந்ததாக வரலாறு உள்ளதே. அப்படிப்பட்ட சாத்தியாகி யுத்த களத்தில் தன் புத்திரர்களை பறிகொடுத்திருக்கிறான் என்றால் அது நம்பத்தக்கதாக இல்லையே. தாத்தா, போர்க்களத்தில் எவ்வாறு போரிடுவது என்பதை எனது நண்பன் பூரிசிரவசிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சாத்தியாகியின் புதல்வர்கள் 10 பேரை கொன்று குவித்திருக்கிறான் எனது நண்பன் பூரிசிரவஸ். அரசே, துரியோதனன் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியிலும் அவரது கோபம் பீஷ்மர் பக்கம் திரும்பியிருக்கிறது. பீஷ்மரை கடும் சொற்களால் காயப்படுத்திவிட்டார் இளவரசர் துரியோதனன். வெகுண்டெழுந்த பீஷ்மர் பாண்டவ சேனையை நாசம் செய்துவிட்டார். இதனால் பாண்டவர்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுவிட்டது. விகர்ணன் ரதம் படுவேகமாக பீமன் இருக்கும் இடத்தை நெருங்குகிறது. காளைகள் சீறி பாய்வது போல் விகர்ணனும் பீமனும் ஒத்த நிலையோடு இருந்து யுத்தம் செய்கின்றனர். மொத்தத்தில் இந்த யுத்தத்தில் யாருக்கு வெற்றி ஓங்கி இருக்கிறது? சர்வ நிச்சயமாக கௌரவ சேனைக்கே இன்றைய யுத்தத்தில் வெற்றி என்று கூறலாம் அரசே. நண்பனே பூரிசிரவஸ், உன் வீரத்தை என்னவென்று மெச்சுவது? மேருமலை போல் இருக்கும் சாத்தியாகியுடன் மோத எவரும் அஞ்சுவர். ஆனால் நீ அவனை துவம்சம் செய்தாய். சாத்தியாகியின் புதல்வர்கள் 10 பேரை கொன்று குவித்தாய். இது பாண்டவர்களுக்கு தக்கதோர் பாடமாக இருக்கும். நீ அல்லவோ வீரன், நீ அல்லவோ என் நலம் விரும்பி. நண்பா, உன் வெற்றியே எங்கள் லட்சியம். மாமா சல்லியரே, நீங்கள் என் எதிரிகளின் தாய்மாமன். ஆயினும் கொடுத்த வாக்கிற்காக வஞ்சனை இல்லாமல் என் வெற்றிக்காக உழைக்கிறீர்கள். ஒரே நாளில் 10 மன்னர்களை வென்று என் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கிறீர்கள். சோமதத்தரே, உங்கள் மகனை நினைத்து பெருமைப்படுவதோடு உங்களை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். துரோகிகளின் மத்தியில் உழலும் எனக்கு
பெரும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர்கள்.